மணித்துளிகள் நவம்பர் 29, 2025 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நல்ல இதயம் தேவை. தியான வசனம் மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒரு கல்லூரியில நடைபெற்ற விழாவில் கிறிஸ்தவ போதகர் பிரார்த்தனை செய்ய அழைக்கப்பட்டிருந்தார். மாணவர்களின் அறிவு திறனோ கல்வி திறனோ இறையருளால் பெருகுவதற்காக அவர் ஜெபிப்பார் என பலரும் எண்ணினாங்க. ஆனா அவரோ மாணவர்களுக்கு அங்குள்ள சிறந்த போதனை திறனால் அறிவும் ஞானமும் பெருகும். ஆனா அவர்களுக்கு மிக அவசியம் ஒரு நல்ல இருதயம் என்பதை அவர் உணர்ந்து அதற்காக ஜெபித்தார். தேவனே, இந்த அறிவுமிக்க மாணவர்கள் நன்றாக வாழ நல்ல ஒரு இருதயத்தை இவர்களுக்கு கொடும் என்று மன்றாடினார். ஆம், மனிதன் அறிவையும் புத்தியையும் திறமைகளையும் மதிநுட்பத்தையும் ஆற்றலையும் சுய முயற்சிகளாலும் கல்வி நிறுவனங்களாலும் வளர்த்து கொள்ள முடியும். ஆனா மனிதன் தன்னுடைய மனதை தானே சீர் செய்ய முடியாது. தன்னைத்தானே நல்ல மனதுடையவனாக மாற்றிவிட முடியாது. தனக்குத்தானே நல்ல பண்பாளனாகவும் உயர்ந்த சிந்தனையாளனாகவும் மாற்றிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இயற்கையிலேயே மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று எரேமியா 17:9 நம்ம வாசிக்கிறோம். அதனை மனிதன் தன்னுடைய சுய முயற்சிகளாலும் கல்வி அறிவாலும் உரிய அளவு மேம்படுத்தி கொள்ள முடியாது. ஆனால் சரி எது தவறு எது என்ற பட்சத்தில் சரியானதை தேர்ந்தெடுக்கும் உரிமையும், அதாவது பவர் ஆஃப் சாய்ஸ் அவனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மனித மனம் பாவத்தால பழுதடைந்த ஒன்று. பாவம் என்ற தீயத்தன்மை நீக்கப்படாவிட்டால் அது சீர்பெறாது. பாவத்தை அகற்ற கர்த்தரால் மட்டுமே கூடும். கர்த்தருடைய கிருபையை தேடி பெறுகின்ற மனிதன் மட்டுமே பாவத்திற்கு நீங்களாகி நல்ல ஒரு மனநிலையை அடைய முடியும். அதற்காக நாள்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும், அதற்காக செபிக்க வேண்டும். சோதனைகளை மேற்கொள்ளும் வழியை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவையும் திறமையையும் புத்தியையும் மிகச்சிறப்பாக வளர்த்து கொள்கின்ற பலரால நல்ல சுபாவங்களோடும் நல்ல மனசாட்சியோடும் மன சுத்தத்தோடும் வாழ இயலவில்லை. அறிவாலும் ஆற்றலாலும் உயர்நிலைக்கு வர இயன்ற பலர் மனநிலைகளிலோ குன்றி போய் தவறுகளிலும் நேர்மையற்ற செயல்களிலும் சிக்குகின்றனர். ஆம், மனதை நன்றாக வைக்க இயன்றவன் மட்டுமே பாக்கியவான். அது கர்த்தரால் மட்டுமே கூடும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5:8 நம்ம வாசிக்கிறோம். இந்த இருதயத்தை சுத்தமாய் வைக்கும் பவர் ஆஃப் சாய்ஸ் நம்மிடம் மட்டுமே உண்டு. ஆனால் இதை சுயபலத்தால் செய்ய முடியாது. நாம் கர்த்தருக்குள் இருந்தால் கர்த்தர் இதை எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு பலன் தருவார். அவருடைய பலனை அனுதினமும் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கு ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.